பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்தி. 2-3 முக்கியமான விஷயங்கள் அரசியல் ரீதியா நடந்துச்சு. அது முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, டெல்லி கவர்னர் திரு வி.கே. சக்சேனா அவர்கள் வந்து அருந்ததி ராய் அப்படின்னு ஒரு எழுத்தாளர்களோட UAPA சட்டம், ஊப்பா சட்டத்துக்கு கீழே விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்ததா பாக்குறோம். ஏன் திடீர்னு இப்ப அந்த அனுமதி, எதற்காக அந்த ஊப்பா சட்டம் அவர் மேல பாயப்படுது, எப்ப இந்த மாதிரி தேசத்துக்கு விரோதம் அவங்க பேசினார்? இல்ல, இந்த அருந்ததி ராய் அப்படிங்கிறவங்க இடதுசாரி எழுத்தாளர். அவங்க எழுதின புக்கு காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது அவருடைய முதல் நூல். அதுக்கு அவருக்கு புக்கர்ஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வாங்கின பெரிய ஆளு. அவர் கிட்டத்தட்ட பிரணாய் ராயுடைய சொந்தக்காரர்னு சொல்லிக்கலாம். சோ அவருடைய தந்தையார் பெங்காலை சேர்ந்தவர், தாயார் கேரளாவை சேர்ந்தவர், சிரியன் கேத்தலிக்கை சேர்ந்தவர். அவருடைய தாயார் தான் முதல்ல வழக்கு போட்டு சிரியன் கேத்தலிக் சொத்துரிமை பெண்களுக்கு உண்டுன்னு ஜெயிச்சவர். சோ கொஞ்சம் புரட்சிகரமான பின்னணி கொண்டவர் தான் இவர். இவர் வந்து இடதுசாரியில சேர்ந்து அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இவர் ஓகே எதுக்காகன்னு சொன்னால், இவர் 2010 காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி பேசினார். இதனால இது இந்தியாவை பிரிவினை தூண்டும், இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது அப்படிங்கறதா பிரிவினைவாதத்தை செய்வோருக்கு மேல போடுறதுதான் இந்த ஊப்பா சட்டம். சோ இதுல போடணும்னு சொன்னால் அந்த ஊர் கவர்னர் அது மாதிரி பர்மிஷன் வாங்கணும். 2010 இவர் இதை பேச இது ஒரு 10 நாளைக்கு பெரிய சர்ச்சையாச்சு. கடைசியில எதுவுமே போடல, ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை சேர்ந்த மிகப்பெரிய அறிவியல் மேதை என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் திரு ப. சிதம்பரம், அன்றைய உள்துறை அமைச்சர், டேக்கிங் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ an ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்லயே சொன்னாரு. இதுதான் இந்த மேதையா அறிவியல் மேதையா? அவரு அரசியல் மேதை. அரசியல் மேதை, பொருளாதாரத்துல ஓரளவுக்கு சிந்தனை உண்டு. அவர் கான்ஸ்டிடியூஷன்ல வழக்கறிஞருங்கிறப்ப அவர் எப்படி இதை பேசினார்னு தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, டேக்கிங் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ an ஆக்ஷன் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. அதை பார்த்த உடனே காஷ்மீர் பண்டிட்டை சேர்ந்து காஷ்மீரிய மண்ணின் மைந்தர்களுக்காக போராடி வரும் சுஷீல் பண்டிட் அவர் வழக்கு போட்டது. அந்த வழக்கு 2010 வந்ததுக்கு இப்பொழுதுதான் சாங்ஷன் வந்திருக்கு. இதுல 2 தப்பு இருக்கு. 1, 14 வரைக்கும் அவங்க ஆட்சி, அதுக்கப்புறம் பாஜக ஆட்சி. ஏன் பண்ணலன்னா, இந்திய சட்ட அமைப்புன்னு சொல்லலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல உங்ககிட்ட ஒரு 10 ஃபைல் சேர்ந்துச்சுன்னா அடியில ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாராவது கேட்டாலே ஒழிய எடுக்க மாட்டீங்க, எடுத்தா தான் வழக்கு வரும். இதுதான் பிரச்சனை. இந்த நிலைமையினால இந்த வழக்கு 15 வருடம் கழிச்சு இப்ப எடுத்திருக்காங்க. உடனே இவங்க இதுன்னு சொல்றாங்க. இந்திய இறையாண்மைக்கு எதிராக யார் பேசினாலும் வழக்கு போடணும். இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுன்னு சொல்லி திமுக ஆரம்பிச்சுது. ஐயா நான் இப்ப தமிழகத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சில பல கேள்விகள். நீங்க சொல்ற மாதிரியே வந்து 10 போட வழக்கு வந்து இப்பதான் இவங்க சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சந்தேகம்னா, எப்பவும் போல ஆரம்பிச்சாங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பாஜக அரசு வந்து தன் புறவழியை நசுக்குது. பட் கருத்து சுதந்திரம் பேர்ல இவங்க மாதிரி எழுத்தாளர்கள், இடது சிந்தனை கொண்டவங்களாம் எந்த அளவுக்கு பாரதம் குறிப்பாக இந்தியாவை எதிர்த்து பேசுறாங்க? இல்ல, அதுதான் அது JNUல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடத்தி ஆசாதி வேண்டும், ஆசாதி வேண்டும், அதாவது ஆசாதினா விடுதலை, விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், இந்தியாவிலிருந்து விடுதலை வேண்டும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இந்தியா துண்டு துண்டாக வேண்டும் அப்படின்னு பேசினாங்க. துப்படை துப்படை கேங்குன்னு தான் பல ஆங்கில இதுல இவங்களை JNU கேங்கை பத்தி சொல்றப்ப வரும். அந்த JNU கேங்ல தலைவராக இருந்த கண்ணையாகுமார், அவர் சிபிஐ சார்பாக MP வேட்பாளராக போன முறை நின்று பீகாரில் தோத்தார். இந்த முறை டெல்லியில நிக்க வச்சு தோத்திருக்கார். அவரை நிக்க வச்சதுனால டெல்லி காங்கிரஸ் உடைஞ்சு போய் உங்களுக்கு அங்க இருந்து பல பேர் வந்து கட்சியில இருந்து விலகி பிஜேபி போன்ற சேர்ந்தாங்க. சோ இவங்க வந்து இந்திய அதாவது 3 சிந்தனை எடுத்துக்கங்க. முதலாவது கிறிஸ்துவம், 2வது இஸ்லாம், 3வது இப்பொழுது இது 2ற்கும் அடிமைகளாக மாறி போன கம்யூனிசம். இந்த 3மே அடிப்படையில ஒரு நாடு தேசிய அப்படிங்கறத ஏத்துக்கிறது இல்லை. இதுதான் பிரச்சனையே ஆரம்பம். அதாவது எங்களுடைய மத புராண புத்தகம் பைபிள் தான் முக்கியம், எங்களுக்கு எங்க மத புராண புத்தகம் குர்ஆன் தான் முக்கியம், எங்களுக்கு இந்தியா என்பது முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா,
இவங்க மார்க்சியம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த 3 மதங்களும், நான் மார்க்சியத்தையும் மதம்னே சொல்றேன், இந்த 3 மதங்களும் எங்கெல்லாம் நிலை பெற்றிருக்கோ, உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் ஜனநாயகம் கிடையாது, அங்க கருத்து சுதந்திரம் கிடையாது. இன்னைக்கு யாராவது சைனால எடுத்து பேச முடியுமா? சைனால உய்கூர் அப்படிங்கிற ஊர்ல வச்சு 10 லட்சத்திற்கும் அதிகமான முஸ்லிம்களை அடைத்து வச்சு அவங்களுக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு தாடியை எடுத்துட்டு குரானையும் பைபிளையுமே நான் திருத்த போறேன்னு அறிக்கை விட்டாங்க. இவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க. சவுதி அரேபியால இருந்து அந்த நாட்டு இளவரசர் போறாரு, அவரை கேக்குறாங்க, ஐயா உய்கூர்ல நம்ம முஸ்லிம்கள் இப்படி பண்றாங்களே அப்படின்னு கேட்டா, ஒரு நாட்டில் இருப்பவர்கள் அந்த நாட்டின் சட்டத்திற்கு மதிச்சு நடக்கணும், நான் எதுவும் கமெண்ட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சவுதி அரேபியால இருக்கிற பல ஆயிரம் முஸ்லிம் பயங்கரவாத தொடர்புடைய பாகிஸ்தானியர்களே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில செஞ்சா மாத்திரம் இந்த இடதுசாரிகள் கூவுவாங்க. சரி, இவங்களுடைய கூவுதல் நேர்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தால், தமிழ்நாட்டுல எந்த திட்டம் வந்தாலும் உடனே எதிர்த்து போராட்டம் அறிவிப்பாங்க. ஆனா அதே திட்டத்தை கேரளால பண்ணா வாயை மூடிட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. கேரளால ஸ்பீட் ரயில்னு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க, விழிஞ்சம்ங்கிற அந்த போர்ட்டை நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல 25,000 கோடியில கன்னியாகுமரியில கொண்டு வந்த திட்டம் இவர்களால நிறுத்தப்பட்டது. இதனால இவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள். இவரை பத்தி நான் சொல்ல வேண்டாங்க, தமிழ் உச்ச நீதிமன்றம் இப்ப அந்த இவிஎம் எதிர்ப்பான தீர்ப்புல அந்த பிரசாந்த் பூஷன் நடத்துகிற அந்த இயக்கத்தை பத்தி சொல்றப்போ, இந்தியாவின் வளர்ச்சி ஒற்றுமைக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதே கொள்கையாக கொண்டவர்கள் அப்படின்னு அந்த தீர்ப்பிலேயே சொல்லியிருக்காங்க. எனவே இவர்களுடைய நோக்கம் இந்தியா துண்டாடப்பட வேண்டும், இந்திய மாநிலங்கள் துண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. இதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேங் காஷ்மீரி டெரரிஸ்டோட போய் கொண்டு சேர்ந்திருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்துவ கைக்கூலியாக செயல்படும் செபாஸ்டியன் சீமான், அவர் காஷ்மீர்ல இருந்து அந்த டெரரிஸ்ட கூட்டிட்டு இங்க ஒரு மீட்டிங் போட்டார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு கிறிஸ்தவ கைக்கூலியாக செயல்படும் இவர் நம்ம திருமா அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல நான் குண்டு வச்சு 44 பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்த அப்துல் மதானியை போய் பார்த்து அவரோட போட்டோ பெருமையா போட்டுப்பாங்க. சோ இவர்கள் இந்திய இறையாண்மை தமிழர்களுக்கு. நீங்க சொல்ற இப்ப தமிழகத்துக்கு வருவோம். தமிழகத்துல நிறைய பேச்சுக்கள் பேசப்படுது. தொடர்ந்து நீங்க ஒன்றிய அரசு சொல்றதா இருக்கட்டும், இங்க விசிக கட்சியை சேர்ந்தவங்க நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லாருமே இதே அளவுக்கு பிரிவினைவாதம் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் இங்க அந்த உப்பா சட்டம் எதுவுமே பாயப்படுறது இல்லையே. இல்ல இந்த தடவை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, இது வழக்கு போட்டுதான் கேட்கணும். உங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு பேச்சு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இப்ப அந்த குண்டர் சட்டத்தை ஒரு நீதிபதி சற்றே அவசரமாக நிறுத்தினார் அப்படின்னோம்னா அந்த நீதிபதி மேல கமெண்ட் அடிச்சாங்க. அந்த வழக்கை நான் எடுத்து பார்த்தாலே போலீஸ் கிட்ட இதுக்கு பதில் கொடுங்கன்னா 6 வாரம் டைம் கொடுக்கணும். ஒருத்தரை குண்டர் சட்டத்துல அடைச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு ஜாமீன் கேட்க முடியாது. அப்படி இருக்கு. அப்போ குண்டர் சட்டத்துல போடணும்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் இவர் தொடர்ந்து பிரச்சனை செய்கிறார், இவருக்கு குண்டர் சட்டம் போடணும்னு ஒரு ஃபைல ரெடி பண்ணி கலெக்டர்கிட்ட அனுப்புறாங்க. அந்த கலெக்டருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை ஹைகோர்ட் கொடுக்கறதுக்கு எதுக்காக எனக்கு 6 வாரம் தெரியல. மனித நேயம்னு பேசுறவங்க, மனித உரிமைன்னு பேசுறவங்க, திமுக அரசு யாரையாவது குண்டர் சட்டத்துல போடணும்னா அதை பத்தி வெளியிலேயே வரமாட்டாங்க. இந்த கடந்த திமுக மாத்திரம் இல்ல, அவங்களுடைய பங்காளி அதிமுக காலத்திலையும் குண்டர் சட்டம் போட்டப்போ ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரம் குண்டர் சட்டம் போட்டப்ப தேவையில்லைன்னு கலெக்டருக்கு மேல இருக்கிற அப்பீல் கமிட்டி எடுத்துச்சு. யாருன்னா திரு குருமூர்த்தி அவர்கள் வீட்டு மேல பெட்ரோல் குண்டு போட்டவங்க மீது குண்டர் சட்டம் அவசியம் இல்லைன்னு. பாம் போடுறவனுக்கு குண்டர் சட்டம் தேவையில்லை. ஆனா ஈவேரா சிலைக்கு அவமானப்படுத்தினான்னு சொன்னா அவங்க மேல குண்டர் சட்டம் போடுவாங்க. ஏதோ எழுதினான்னு சொன்னா சட்டம் போட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஆனால் குண்டர் சட்டம் போன்றவை போட வேண்டாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு சொன்னால், இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்களில் எவ்வளவு குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதோ அதில் பாதி அளவு, கிட்டத்தட்ட பாதியை தொட்டு எல்லாமே தமிழ்நாட்டில் தான் போடுது. தன்னுடைய அரசியல் எதிரிகள் மீது தமிழகத்தில் குண்டர் சட்டம் போட்டு வெளியில வராம பண்றதுங்கிறது நடக்குது. இது அரச பயங்கரவாதம். இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் இப்ப பாஜக இருந்துட்டு, ஆனா அப்போ பாஜக இல்லாத கார்த்திக் கோபிநாத், மாரிதாஸ்
இது பத்ரி சேஷாத்ரி இவர்கள் மேலெல்லாம் உங்களுக்கு வழக்கு போட்டு உள்ள போட்டாங்க. அந்த வழக்குகள் எதுவுமே நிக்கல அப்படின்னு தெரியும். சோ இங்கே அரச பயங்கரவாதம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது சிறிதும் கிடையாது. கேரளத்திலையும் இதே நிலைமை அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து நேற்று காட்டியிருக்காங்க. எனவே இவர்களுடைய ஒரே நோக்கம் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. இதற்காக அவர்கள் யாரோடையும் கூட்டு சேருவாங்க, மதவாதிகள், பாசிச இனவெறியர்கள் எல்லோருடையும் சேர்ந்துட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக சிந்தல். இந்த அருந்ததி ராயே இந்திய பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய காஷ்மீரி பயங்கரவாதத்தின் மூளையாக செய்த அப்சல் குருக்கு ஆதரவாக பேசியிருக்கார். எனவே இவர்கள் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குங்க, பென் இஸ் மைட்டியர் தேன் ஸ்வார்ட். இப்போ ஒரு ஆள் நான் கத்தியை எடுத்துட்டு ஒருத்தரை குத்த பார்த்தா என்னால ஒரு ஆளை தான் குத்த முடியும், அதுக்குள்ள பக்கத்துல இருக்கவங்க பிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு எழுத்து எழுதிட்டா அதை பல 100 பேர் படிச்சுட்டு அதுல அவங்க மனசுல இந்திய எதிர்ப்பு சிந்தனை வளருது. ஒண்ணுமே இல்லை, ஒரு 4 நாள் முன்னாடியே, ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஏர்போர்ட்ல எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கங்கனா ராவத்தை ஒரு சிஏஎஸ்எஃப் சேர்ந்த பெண்மணி தாக்கினார். கேட்டா அவர் காலிஸ்தானிய ஆதரவுவாதம் பேசுகிறார். அவர் எப்படி அந்த இடத்துக்கு அந்த போஸ்டுக்கு வந்தார்? இந்த கங்கனா ராவத் பேசியது உனக்கு பிடிக்கலன்னா தப்புன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் ஒரு பதவியில இருந்துகிட்டு அந்த மாதிரி செயல்பட்டது தவறு. இதுல ஆதரிக்கிறாங்களே. இப்ப நீங்க பாத்திருப்போம், தந்தை பெரியார் விடுதலை கழகம் வந்து தங்கத்துல மோதிரம் தராங்க. நக்கீரன் கோபால் வந்து ஒரு மேடையில சொல்றாரு, இன்னுமே இதுதான் ஆரம்பம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் சொல்லிட்டு இந்த வன்முறைய இவங்க ஆதரிக்கிறாங்களே. ஐயா, ராமசாமி நாயக்கரை இவர்கள் பேசுவதாக இருந்தால் தயவு செய்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சொல்ல சொல்லுங்க. ஐ மீன் வீரபத்ரன் செட்டியார் வெர்சஸ் ராமசாமி நாயக்கர் என்ற அந்த வழக்கில் ஐ மீன் பிள்ளையார் சிலை உடைப்பு எதிர்த்து வீரபத்ரன் செட்டியார் என்பவர் கீழ்கோர்ட்ல ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம் போய் நடத்தினப்ப தி ஆக்ஷன்ஸ் ஆஸ் ரிப்போர்ட்டட் பை டு have been done by the accused if true or to put it lightly is madness அப்படிங்கிறாரு. ராமசாமி நாயக்கரின் பேச்சும் செயலும் மடத்தனமானவை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இஃப் he continues with it, state should take action. இதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. சரி, அவர் சொன்னது தப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவே ராமசாமி நாயக்கரை பத்தி திரு மு கருணாநிதி அவர்கள் 1966 சட்டமன்றத்தில் இவரை ஏன் இன்னும் குண்டர் சட்டத்தில் போடவில்லைன்னு பேசுனது இன்னைக்கும் ரெக்கார்ட்ல இருக்குங்க. அதாவது அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலிகளை முதலிலேயே தடியடி செய்து துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தால் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வளர்ந்திருக்காது அப்படின்னு ஈவேரா பேசியிருக்காரு. நீங்க ஈவேராவை பத்தி பேசுறதா இருக்கட்டும், கருணாநிதியை பத்தி பாடத்திட்டத்துல கொண்டு வரதாக இருக்கட்டும், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு கையில போடுறீங்க. ஐ மீன் தமிழகத்தை சேர்ந்த 44 பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒரு குடிசையில வச்சு இதுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்றது, அவங்க சம்பளத்தை ஜாஸ்தி கொடுங்கன்னு கேட்டதை எதிர்த்து போராடினோம்னா ஆண்கள் எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இந்த திராவிட பன்னியாரியர்கள் தங்களை தாக்க கொடுங்க, அப்பையும் விடாம பெண்கள் குழந்தைகளை அடிக்க அவங்க எல்லாம் போய் ஒரு குடிசைக்குள்ள ஒழுங்கிட்டாங்க. 10க்கு 10 குடிசைக்குள்ள 44 பேர். அந்த 44 பேரையும் உயிரோடு எரித்தார்கள். அந்த திராவிட பண்ணையார் கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவர் எரித்த பொழுது அதுக்கு கண்டன அறிக்கைன்னு ஈவே ராமசாமி நாயக்கர் விட்டுருக்காருங்க. அந்த 3 கண்டன அறிக்கையில ஒரு இடத்துல கூட அந்த பண்ணையார் செய்தது தவறுன்னு இல்லை. கூலி கொடுக்கிற கூலியே வாங்கிட்டு போகணும், கம்யூனிஸ்ட பேன் பண்ணணும், இந்தியால 2 கட்சி தான் இருக்கணும், திமுகவும் காங்கிரஸ் மட்டும்தான், இப்படிதான் அறிக்கை. அதாவது பிரச்சனை என்ன, அதற்கு என்ன தீர்வுன்னு இல்ல, இந்தியா ரஷ்யா மாதிரி ஆகணும், இந்தியா இங்கிலாந்து மாதிரி ஆகணும்ன்றவங்க. திமுக என்ற கட்சியே, இன்னும் சொல்ல போனா திராவிடர் கழகம் அப்படிங்கிறவங்களே இந்திய தேசியத்திற்கு எதிரானவர்கள். திராவிடர் கழகம் 1942 சேலம் மாநாட்டுல அண்ணாதுரை அவர்கள் போட்ட தீர்மானம் என்ன என்றால், வெள்ளையனே வெளியேறு என்று காந்தியார் அவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளார்கள். காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டாதா? இந்தியாவை விட்டு இங்கிலாந்து வெளியேறினால் நம்மால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அப்படி இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பது என்றால் மதராஸ் மாகாணத்திற்கு மட்டும் மாட்சிமை பொருந்திய இங்கிலாந்து மகாராணிகள் நேராக வர வேண்டும் இப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. இது கருணாநிதியும் 2000க்கு பின்னாடி கூட அப்படி பேசப்பட்ட கொள்கைகளில் இன்றும் நியாயம் இருக்கிறதுன்னு பேசியிருக்காரு. எனவே
இதையெல்லாம் தடுக்கும்படியாக சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். கருத்து உரிமை வேறு, உங்களுக்கு இந்திய விரோதம் வேறு. இத உட்பகையும் இல்லாததுதான் நாடுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால திருவள்ளுவரை போற்றுவதாக இருந்தால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள், அதாவது கொலையின் கொடியோரை வேந்து ஒருத்தல் பைங்குள் கழ்புடு அமைச்ச இது களை புடுங்குவது போலன்றார். அதாவது மக்களுக்கு இடையே இந்த மாதிரி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசி பயங்கரவாதத்தை வளர்ப்பவர்களை அடியோடு வேறறுக்க வேண்டும். அப்படி வேறறுக்கிறதுங்கிறது நீங்க பயிர் வச்சிருக்கிறத அழிக்கிற களை பிடுங்குவது போல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எனவே இவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுல சிறிதும் தவறு இல்லை. இவர்கள் இதற்காக அந்த இடதுசாரிகள் எந்த விதமான பொய்யும் சொல்வார்கள். இன்னைக்கு இந்தியால மிகப்பெரிய பிரச்சனையாக அயோத்தி பிரச்சனை இருந்து இன்னைக்கு குழந்தை ராமர் அங்க ஸ்தாபனம் ஆயிடுச்சு. ஆனா அந்த அயோத்தி வழக்குல அங்க மசூதியே என்றைக்குமே இருந்தது இல்லை. அது ராமர் கோயில் இடிக்கப்பட்டு ஒரு முஸ்லிம் வழிபாட்டு தலம் கட்டப்பட்டா கூட அது ஜென்மஸ்தான் மசூதி என்று அழைக்கப்பட்டு முஸ்லிம்கள் அங்கே தொழுகை செய்ததை விட தொடர்ச்சியாக இந்துக்கள் தான் அங்கு வழிபாடு நடத்தி வந்துள்ளார்கள் என்பதை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியுள்ளது. எனவே அதற்கு ஆதரவாக இடதுசாரிகள் 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு புக் எழுதினாங்க. அவர்களை கூப்பிட்டு அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல கேட்டா, நான் அயோத்திக்கே போனதில்லை, அயோத்தி பக்தி புக்கையே படிச்சதில்லை, என் நண்பர்கள் சொன்னதை வச்சு நான் எழுதினேன், அயோத்திக்கு நடந்த அகழ்வாராய்ச்சியை பத்தி நான் படிக்கல, எனக்கு அகழ்வாராய்ச்சின்னா ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் இந்த இடதுசாரி பேராசிரியர்கள் அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல கொடுத்த சாட்சிகள். எனவே இன்னைக்கும் அதை வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க. எனவே இந்த இடதுசாரிகளை மிக தீவிரமாக கண்டிக்க வேண்டும். இது இந்திய சட்டத்துல இது நடவடிக்கை வருமான்னு கேட்டால் சந்தேகமா தான் இருக்கு. ஆனால் இதை தீவிரமாக கொண்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரும்.